நித்திய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வார்த்தை, தேவன் விரும்புவது என்ன? வாருங்கள் என்னோட. சங்கீதம் 147 10 11 வசனங்கள் சொல்லப்படுகிறது. அவர் குதிரையின் பலத்தை விரும்பாமல் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கொண்டு நாம் அறிகிறது, நாம் எவ்வளவு வெற்றி அடைந்தோம் அல்லது எதை சாதித்தோம் அது நிமித்தமாக தேவன் அதிலே மகிழ்ச்சி அடைகிறார் என்பது அல்ல. நாம் அவரை எவ்வளவாய் நம்புகிறோம் என்பதை அறிந்து அதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார். சில வேளைகளிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் ஏதோ ஒரு காரியங்களை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதை நாம் செய்ய முற்படுவோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள், அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவரை நேசிக்கிறவர்கள், அவர் யார் என்பதை அறிந்து அவருக்குரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறவர்களை அவர் அதிகமாய் விரும்புகிறார், அதிலே மகிழ்கிறார் என்று சொல்லி. ஆகவே இந்த காலவெளியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். அது நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோட பேசினமைக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.